வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உமா கதிர். என் தமிழ்நாடு. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் கடன் தள்ளுபடி, வறட்சிக்கு இழப்பீடு, காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் வங்கிகள் வாங்கியிருக்க ரத்து செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். அவர் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது, டெல்லியில் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அவர்களுக்காக அல்ல, தமிழகத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான மகத்தான போராட்டத்தை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறேன். விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சிறு குறு விவசாயி, பெரு விவசாயி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களை புறக்கணிக்க கூடாது. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தோழர்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறோம். பெரும் முதலாளிகள், பெரும் முதலாளிகள், விஜய் மல்லையா, அதானி, அம்பானி போன்ற முதலாளிகள் பெற்ற கடனை எல்லாம் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு தள்ளுபடி செய்து அந்த முதலாளிகளை வாழ வைக்கிற எங்கள் நாடு உலகத்துக்கு சோறளிக்கிற உழவர் பெருமக்களினுடைய கடனை தள்ளுபடி செய்து வாழ வைக்காதா? சுங்கச்சாவடி பண மதிப்பிழப்புல சுங்கச்சாவடி 1500 கோடி இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு உடனடியாக அந்த முதலாளிக்கு ஏற்பட்ட இழப்பை உடனடியாக நாங்கள் மத்திய அரசு பொறுப்பேற்று அதை சரி செய்யும்னு சொல்ற இந்த அரசு, முதலாளிகளின் இழப்புக்கு ஈடுகட்ட துடிக்கிற இந்த அரசு உழவர் பெருமக்களின் இழப்பை ஈடுகட்ட முன்வராதா? திருவாரூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் குளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கோரி அந்த பகுதி மக்கள் ஊர்குளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் வரும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இன்னும் மொத்தம் எத்தனை மணி நேரம் நாங்க இங்க நிக்கணும்? அந்த அதிகாரி எங்க? அந்த கலெக்டர் எங்க? எங்களோட குறைய தீர்த்து வைக்கதான் இத்தனை அதிகாரியும், காவல்துறையில இருந்து மத்த தண்ணி வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அதிகாரி எல்லாம் எங்க போயிருக்காங்க? காரணம் என்ன? எங்களுக்கு அதுல உள்ள ஒரு நடவடிக்கை எனக்கு தெரியாம நாங்க கரையேற மாட்டோம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். சிறுநீரகத்தால, கிட்னியால, விடிய விடிய நீர் கடுப்பு, உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயத்துக்கும் தண்ணி இல்ல. இந்த ஊரை அழிச்சு பாப்பாதுங்க, அந்த கிராமம் அழிய பாப்பாதுங்க. தண்ணி இல்லாம அழிய பாப்பாது. தண்ணி இல்லாம சாக்கடை தண்ணி, இன்னைக்கு சாக்கடை தண்ணியில நிக்கிறோம். இன்னைக்கு குடிக்க போறது இந்த சாக்கடை தண்ணி தான். சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா இந்த சாக்கடை தண்ணியை நாங்க குடிப்போம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதியில் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கும் மதுக்கடையை அகற்ற கோரி பள்ளி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் மவுண்ட் ரோடு பகுதியில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, நகராட்சி அலுவலகம் போன்றவை அமைந்திருக்கும் இடத்தில் புதிதாக மதுக்கடை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த பள்ளி மாணவிகள் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. டாஸ்மாக் கடைக்கு எதிராக பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது பள்ளி மாணவர்களும் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். கடையெல்லாம் ஒழிக்க சொன்னா இங்க புதுசா இது பண்றாங்க. பிள்ளைங்க எல்லாம் தனியா கூட இங்க ஸ்கூலுக்கு வர முடியறது இல்ல. இதுக்காக அரசாங்கம் ஏதாவது மேல் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருக்க கடையை மூட சொன்னா இங்க அதிகமா திறந்துகிட்டே இருக்காங்க. இதனால இந்த இடத்துல எந்த வண்டியும் போக முடியாம நாங்க சாலையில் மறியல் பண்றோம். இந்த வர்ற இடம் எப்படின்னு கேட்டா பக்கத்துல பள்ளிவாசல், கோயில், சர்ச்சு, அதுக்கு ரொம்ப பக்கத்துல கவர்மெண்ட் GH வார்டு, நகராட்சி அலுவலகம்,
செயின்ட் மேரி ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வர்றது 6 மணி 7 மணிக்கு இந்த வழி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கு கூட பசங்க வருவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு மெயின் ரோட்டில் வந்து திருப்பி இவங்க வந்து டாஸ்மாக் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது ரொம்பவுமே ஒரு வேதனைக்குரிய விஷயம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலை அருகே உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டதால் தமிழகத்தின் சில பகுதிகளில் சட்டவிரோதமான மதுக்கடைகள் உருவெடுத்துள்ளன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பல பகுதிகளில் பெட்டிக்கடைகள் முதல் வீடுகள் வரை மதுபானங்கள் 24 மணி நேரமும் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலக்கோடு பகுதியில் மட்டும் சுமார் 40க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான மதுக்கடைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சமூக விரோதிகள் வந்து மதுவை வந்து திருட்டுத்தனமாக விற்கக்கூடிய சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு. அவங்க பதுக்கி வந்து இப்போ வித்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக தடை செய்கிறதுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தரணும். கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கணும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று அரசு பணி வழங்க வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர் ஒன்றிய சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். நெடுஞ்சாலைகளில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டதன் எதிரொலியாக தமிழக நெடுஞ்சாலைகளில் இருக்கும் 3303 கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இதுவரை மாற்று பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் ஒன்றியத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மூடப்பட்ட கடைகளில் வேலை செய்த பணியாளர்களுக்கு மாற்று பணி வழங்க கோரி மனு அளிக்கப்பட்டது. மேலும் புதிய கடைகள் அமைக்க மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். 1000 கடைகள் கொள்கை எப்படி போயிருச்சு, மீதமுள்ள கடைகள் வந்து இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி போயிருச்சு. மிச்ச கடையில் நாங்கள் மாற்றி வேறு இடம் பார்த்து 220 மீட்டருக்கு அப்பால் 500 மீட்டருக்கு அப்பால் அப்படின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடையை மாற்றி வைக்க முயற்சி எடுத்தால் அந்தந்த பக்கத்து கடையில் ஊரில் உள்ள மாவட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு பணியாளர்களின் நிலையை அறிந்து கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியாளர்களை பாதுகாத்திட வேண்டும். அவர்கள் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு வழங்க உள்ளோம். நெல்லை அருகே டாஸ்மாக் கடையை மூட கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைகள் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் 7 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதனால் பூலாங்குளம் மற்றும் நாச்சியார்புரம் டாஸ்மாக் கடைக்கு மது வாங்க வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. மேலும் சிலர் ஆட்டோ பிடித்தும் மது குடிக்க வந்தனர். இதனால் பூலாங்குளம் பகுதி பள்ளி மாணவ மாணவியருக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறி அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். நெல்லையில் அப்புறப்படுத்தப்பட்ட மதுபான கடையை குடியிருப்பு பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அடைக்கலப்பட்டினம் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அடைக்கலப்பட்டினம் கிராமத்தில் நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுக்கடை அகற்றப்பட்ட நிலையில் அந்த கடையை சற்று தொலைவில் இருக்கும் கல்லூரிக்கு அருகில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அந்த பகுதி மக்கள் கல்லூரிக்கு அருகே கடையை அமைக்கக்கூடாது என்றும் அருகிலேயே குடியிருப்பு பகுதிகள் இருப்பதாகவும் கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மக்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையினால எங்களுடைய கிராமத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கல்லூரி மாணவிகள் கஷ்டப்பட போறாங்க. அதனால அந்த இடத்துல அந்த மதுக்கடையே இருக்கக்கூடாது. மதுரை முதல் நாகர்கோவில் வரையிலான இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி 3 ஆண்டுகளில் முடிவடையும் என மதுரை கோட்ட மேலாளர் சுனில்குமார் கார்க் தெரிவித்திருக்கிறார். நெல்லை ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கான 3 நாள் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமினை தொடங்கி வைக்க நெல்லை வந்த மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சுனில்குமார் கார்க் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை முதல் நாகர்கோவில் வரை இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி 5 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த பணி அடுத்த 3 ஆண்டுகளில் முடிவடையும் என்றும் சுனில்குமார் கார்க் கூறினார். நிலம் கொடுத்தவருக்கு இழப்பீடு வழங்காததால் கரூர் ரயில் நிலைய பொருட்களை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ய வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
கரூர் மாவட்டம் ராமேஸ்வரம்பட்டியைச் சேர்ந்த அம்மையப்பன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் உள்ளிட்ட 6 பேருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் கரூர் சேலம் இடையிலான அகல ரயில் பாதை பணிக்காக கடந்த 1999ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு போதவில்லை என்பதால் கூடுதல் இழப்பீட்டுத் தொகை மற்றும் அதற்கான வட்டித் தொகையினை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் இதுவரை அந்த தொகையை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அம்மையப்பன் கரூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கூடுதல் இழப்பீட்டுத் தொகை மற்றும் வட்டித் தொகை வழங்காததால் கரூர் ரயில் நிலையத்தில் இருக்கும் பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். இதனையடுத்து நீதிமன்ற அமீனாவுடன் அம்மையப்பன் கரூர் ரயில் நிலையத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய வந்தார். இதையடுத்து வரும் 27ஆம் தேதிக்குள் இழப்பீடு வழங்க ஆவணம் செய்வதாக அதிகாரிகள் உறுதி கூறியதை அடுத்து ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெற்ற விபத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த மாணவர்களின் உடல்களை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே நிலையம் அருகே நேற்றிரவு தனியார் ஆலையின் தண்ணீர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் கார்த்திக் ராஜா மற்றும் மாணவி பேச்சியம்மாள் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான லாரியின் உரிமையாளரான தனியார் ஆலை நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் புது ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இறப்புக்கான அந்த எந்த இழப்பீடுமே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு எந்த பதிலும் இல்லை. போராடிட்டு இருக்கோம், வேற வழி இல்லாமல் போராடிட்டு இருக்கோம். 2 பேருமே ஆக்சிடென்ட், அந்த டேங்கர் லாரி தான் அடித்தது. அதுக்குண்டான எல்லா இதுவுமே அவங்களுக்கே தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நடவடிக்கை சொல்லுங்க. அந்த இழப்பீடு என்ன பண்ணுறோம் அதை கொடுக்க சொல்லுங்க. இல்லாத குடும்பத்துக்கு இதை கூட செய்யாமல் மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி மறிச்சிட்டே இருந்துட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் மறிச்சிட்டே தான் நிற்க கடைசி வரைக்கும். அப்போ எல்லாத்துக்குமே போராட்டம் தான் ஒரு முடிவா? திருச்சி அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருச்சி மகாத்மா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கும் கண் சிகிச்சை பிரிவில் இன்று பிற்பகல் தீ விபத்து நேரிட்டது. இதனை பார்த்த மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அங்கிருந்த நோயாளிகளை அவசரமாக வேறு இடத்திற்கு மாற்றினர். உடனடியாக அங்கு தீயணைப்பு துறையினருக்கும் வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் ஏசி, ஃபிரிட்ஜ் ஆகியவை எரிந்து நாசமாகின. இன்று பிற்பகல் ஒரு 1:30 மணி போல் கண் மருத்துவ பிரிவில் பேராசிரியர் அறையிலேருந்து புகை வந்தது. அந்த புகையை உடனே வெளியேற்றுறதுக்காக ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஃபயர் சர்வீஸும் உடனே வந்துட்டாங்க. வந்து ஒரு சில நிமிஷங்களில் அந்த வரத்துக்குள்ளார கொஞ்சம் புகை அதிகமாக இருந்தோன்னே எல்லா நோயாளிகளிலும் நாங்கள் மாற்றிட்டோம். அந்த இன்னொரு 10 பில்டிங்க்கு மாற்றிட்டோம். ஃபயர் சர்வீஸும் கரெக்டாக வந்துட்டாங்க. இங்கே உள்ள எந்த விதமான நோயாளிகள் இல்லை, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சிவகங்கை அருகே 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை அடுத்துள்ள பனங்குடி கிராமத்தில் முத்துமாரியம்மன் பங்குடி திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி வடமாடு மஞ்சு விரட்டு நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் பல்வேறு காரணங்களினால் நடைபெறாமல் இருந்த மஞ்சு விரட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 13 காளை மாடுகளும் 134 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று விளையாடினர். இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் காளைகளை பிடிக்க மாடுபிடி வீரர்கள் பாய்ந்ததும் அதை தடுக்க மாடுகள் சீறி பாய்ந்ததும் பார்வையாளர்களை மேய்ச்சல் நிற்க வைத்தது. மாடுகள் முட்டியதில் 8க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்தனர். சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயங்கள் மற்றும் பணம் ஆகியவை பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் அமைக்க வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மதுரை மாவட்டம் பழங்காநத்தத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கிளைகளை மத்திய அரசு நிறுவியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் அமைக்கப்படாமல் உள்ளதால் தென் தமிழக மக்கள் சிறந்த மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் சூழ்நிலை நிலவி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் பொருட்டும் மதுரையை மையமாக வைத்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நிறுவ வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி அப்போது வலியுறுத்தினார். இணையம் சரக்கு பெட்டக மாற்று முனையத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமாரதாஸ் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். துறைமுகம் அமைப்பதற்கு எதிராக நேற்று உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமாரதாஸ் தலைமையில் நாகர்கோவிலில் துறைமுக ஆதரவு விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான் ஜேக்கப், வேலாயுதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய குமாரதாஸ், துறைமுகம் அமைவதால் மீனவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் வர வேண்டும். என்னுடைய நண்பர்கள் கேட்டது போல காமன் வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமா என்று நடத்தி பார்க்கட்டும். அதில் பெருவாரியானவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் நடத்தட்டும், மற்றவர்கள் ஒதுக்கி இருக்கட்டும். ஏதோ ஒரு சமுதாயத்தை மாற்றவர்கள் வைத்துக்கொண்டு இப்படி பிரச்சனையை ஏற்படுத்துவதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் உருவாகுமே தவிர அவர்கள் எதிர்பார்ப்பது போல ஒன்று நடத்தக்கூடாது. உசிலம்பட்டி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் மேலப்பெருமாள்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது கடையை திறக்க இருசக்கர வாகனத்தில் விக்கிரமங்கலத்திற்கு சென்றுள்ளார். அவர் நரியம்பட்டி என்ற இடத்திற்கு சென்றபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் முருகன் வாகனம் மீது மோதியது. இதில் எதிர் வாகனத்தில் வந்த சின்னசாமி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த முருகன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலந்தலை சுனாமி குடியிருப்பில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் பொது சுகாதார வளாகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்செந்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தலை அருகே சுனாமி குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த பகுதி மக்களுக்கென பொது சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. சுமார் 4 மாதங்களுக்கு முன்பே முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த பொது சுகாதார வளாகம் தற்போது வரை திறக்கப்படவில்லை. எனவே பொதுமக்கள் நலன் கருதி பொது சுகாதார வளாகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சவுதி அரேபியாவில் தனியார் நிறுவனத்தில் கொத்தடிமைகளாக இருந்த 14 தமிழர்கள் மீட்கப்பட்டு சென்னை திரும்பினர். இந்தியாவிலிருந்து 18 பேர் சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு பணிபுரிய கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் சென்றுள்ளனர். அவர்களுக்கு ஊதியமாக 1500 ரூபாய் தினார் வழங்குவதாக கூறி பின்னர் 650 தினார் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை அந்த நிறுவனம் தாயகம் அனுப்ப மறுத்து கொத்தடிமைகளாக வேலை வாங்கியதாகவும் தெரிகிறது. அவர்களின் உறவினர் இது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் SDBI கட்சியின் உதவியுடன் அவர்கள் இன்று நாடு திரும்பினர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேர் விமானம் வாயிலாக சென்னை வந்து சேர்ந்தனர். எஞ்சிய 4 பேர் கேரளா சென்றனர். வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்யும் இந்தியர்களின் நிலைமை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டுகொள்வதில்லை என தமிழகம் திரும்பியவர்கள் குற்றஞ்சாட்டினர். 7 பேரை மட்டும் ஒரு பொய் வழக்கு போட்டு கம்பெனியை 1 மாத காலமாக ஜெயிலில் வர வச்சாங்க. அதில் நாங்கள் படாத கஷ்டப்பட்டோம். சாப்பாடும் கஷ்டம்தான், தண்ணியெல்லாம் கஷ்டம்தான், ஒரு உடம்பு சரியில்லைனாலும் கஷ்டம்தான். எந்த ஒரு உதவியும் செய்யறதுக்கு இல்லை. அப்போ கூட எங்களுக்கு உதவிக்கு வந்தவங்க இந்த இந்தியன் சோஷியல் ஃபாரம்லேருந்து அவங்க மூலிமா கொஞ்சம் உதவி கிடைச்சி, அவங்க மூலிமா தான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தணும். கடைசி வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டில் டிக்கெட் வாங்கி கொடுத்து கடைசி வரைக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் கூட பார்த்தாங்க. இந்திய தூதரகத்தினுடைய உதவியோடு இப்போது ஒரு 17 நபர்கள் அவர்கள் ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 4 நபர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள், அவர்கள் நேரடியாக கேரளாவுக்கு சென்று விட்டார்கள். இங்கே இப்போது ஒரு 14 பேர் இன்றைக்கு இப்போது விமானம் மூலம் சென்னை ஏர்போர்ட்டில் வந்திருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு மேற்கொண்டு சட்ட ரீதியாக நாங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அதை நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டதால் தமிழகத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் அனைத்து வாகனங்களும் எல்லைப் பகுதியான கலியக்காவிளையில் நிறுத்தப்பட்டன. திருச்சூர் பொறியியல் கல்லூரி மாணவர் விஷ்ணுவின் தற்கொலைக்கு நீதி கேட்டு நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தினர். இதனை கண்டித்து இன்று திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவினர் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர். முழு அடைப்பு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் பேருந்துகள் கலியக்காவிளையில் நிறுத்தப்பட்டன. இதனால் கேரளா செல்லும் பயணிகள் கடும் பாதிப்படைந்தனர். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சிறப்பு அதிகாரியாக விக்ரம் பத்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி முன்னிலையில் விக்ரம் பத்ரா தனது பணிகளை தொடங்கினார். நாளை முதல் பல்வேறு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆர்கே நகர் தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை விக்ரம் பத்ரா மேற்கொள்கிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து விக்ரம் பத்ராவை சிறப்பு அதிகாரியாக நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை நிறுவனர் தீபாவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் செல்ல ராஜாமணி, தீபா மீது ஆசிட் வீசி கொலை செய்து விடுவதாக தொலைபேசியில் மர்ம அழைப்பு வந்ததாக குறிப்பிட்டார். அந்த எண்ணை ஆய்வு செய்ததில் மிரட்டல் விடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்திருப்பதாக கூறிய அவர், காவல்துறையினரிடம் இது தொடர்பாக புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டினார். கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர், பிரதமர், குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்க உள்ளதாக செல்ல ராஜாமணி தெரிவித்தார். அலைபேசியில் பேசியவர் அம்மா அவர்களை, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து செல்லக்கூடாது, ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றார், கொலை செய்து விடுவோம், அம்மாவின் மூஞ்சியை போல் முகம் உள்ளதால் வாக்குகள் விழாதபடி முகத்தை ஆசிட் விட்டு சிதைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறான். 2 முறை மிரட்டுகிறான். மிரட்டியவர் வெவ்வேறு தொலைபேசியில் இருந்து ஒரே நபர் பேசினார். இது சம்பந்தமாக அவரை முகநூலில் தேடி கண்டுபிடித்து யார் என்று அடையாளம் கட்டப்பட்டு மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க கோரினோம். சென்னை தாம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி தலைமைச் செயலக ஊழியர் உயிரிழந்தார். சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தாம்பரம் பகுதியில் அவர் புதிதாக கட்டி வந்த வீட்டில் மின்சார வேலையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஸ்ரீதரின் உடலை மட்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் தள்ளுபடி, வறட்சிக்கு இழப்பீடு, காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நகரில் உள்ள கடைகள் மூடப்பட்டன. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாய கடன்களை அத்தனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக தஞ்சை பகுதியில் கைவிட வேண்டும், தமிழகத்தில் கைவிட வேண்டும். மேலும் பவானி ஆற்றுக்கு குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.